ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எஸ்பெஷலி ஸ்டாண்டர்ட் 9ஓடது. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஸ்டாண்டர்ட் 6ஓட ஹேண்ட் ரிட்டன் வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டாச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் லைனில் ரிமைனிங் சிந்துவெளி நாகரிகம் என்னென்ன பாயிண்ட்ஸில் கவர் ஆகுது அப்படிங்கிறத ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாகரிகம் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க. நாகரிகம் அப்படின்னாலே எதை அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, முறைப்படுத்தப்பட்ட, அதாவது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறையை அவங்க நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நாகரிகம் அப்படிங்கிறது எந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை வந்து சார்ந்திருந்தது அப்படின்னா, சுற்றுச்சூழலையும் பண்பாடையும் சார்ந்திருந்தது நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல மக்கள் வந்து வாழ்கிறாங்க, வசிக்கிறாங்க. நாளடைவில் வந்து அதை வந்து வீடுகள் அங்கே அதிகமாகுது, அதே போல் குழுக்கள் அதிகமாகறாங்க, அது சமூகமாக மாறுது. அண்ட் லைட்டராக அதை வந்து நம்ம நாகரிகம்னு சொல்கிறோம். அப்போ அந்த நாகரிகம் அதில் உட்பட்ட மக்கள் எதை காரணமாக வச்சு வாழ்கிறாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழலையும் பண்பாடையும் அடிப்படை கூறுகளாக வச்சு அந்த மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து கொண்டு செல்கிறாங்க. அடுத்து இப்போ நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். சிந்துவெளி நாகரிகத்தோட இன்னொரு பேரை வந்து நம்ம ஹரப்பா நாகரிகம்னு சொல்லலாம். அதாவது சிந்துவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பா நாகரிகம்னு சொல்லலாம். இதை வந்து ஏன் அப்படி சொல்றாங்க, ஏன் வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு வந்துச்சு அந்த பேர் அப்படின்னா, பெயர் காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாகரிக மக்கள் அந்த சிந்து நதி இருக்கு இல்லையா, அந்த ஆற்றங்கரை ஓரமா தங்களுடைய வாழ்க்கை முறையை ஆரம்பிச்சனால அந்த நாகரிகத்தை நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களை நம்ம ஹரப்பா நாகரிகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின, அதாவது அவங்க யூஸ் பண்ண அந்த பானைகளாக இருக்கட்டும், மண்பாண்டங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், ஓவியங்கள், அப்புறம் அவங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதிக்கு யூஸ் பண்ண பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு முதல்ல எங்கே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஹரப்பாவில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது அவங்க பயன்படுத்தின பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஹரப்பா நாகரிகம், அதாவது ஹரப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பொருட்களை கண்டுபிடிச்சி தான் இந்த இடத்துல வந்து அந்த ஹரப்பா அப்படிங்கிற ஊரில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கு உட்பட்டவங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது சிந்துவெளி நாகரிகத்தில் முதல்ல நம்ம கண்டுபிடித்த ஊர், அதாவது நகரம் அப்படின்னு பார்த்தா ஹரப்பா நாகரிகம். அதனால மற்றொரு பெயரா, சிந்துவெளி நாகரிகத்தோட மற்றொரு பெயரா நம்ம இந்த ஹரப்பா நாகரிகத்தை சொல்லலாம். இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கவர் பண்ணி இருந்துச்சு. அதாவது இந்தியாவோட பார்டர்ல இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து இந்த சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. இதோட மேற்குல எது வரைக்கும் பரவி இருந்தது அப்படின்னா, பாகிஸ்தான் ஈரான் எல்லைகள் வரைக்கும். அதாவது குறிப்பிட்ட ஒரு ஊரையுமே இதுக்கு வந்து சொல்றாங்க, சுட்கா ஜெண்டோர் அப்படிங்கிற அந்த இடம் வரைக்கும் மேற்கு எல்லைகளில் சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்தது அப்படின்னும், வடக்குல வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும், அதாவது ஷோர்டிகை அப்படிங்கிற இடத்து வரைக்கும், தெற்குல வந்து மகாராஷ்டிரா இந்தியா, அதாவது இந்தியாவோட மகாராஷ்டிரா பகுதியில் டைமாபாத் அப்படிங்கிற இடம் வரைக்கும் இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. அடுத்து ஹரப்பா நாகரிகமா அதிக எந்தெந்த இடங்கள்ல பரவி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் ஆப்கானிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், அது மட்டும் இல்லாமல் ஹரியானா வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இப்போ இந்தியாவில் எந்தெந்த இடங்கள்ல இந்த ஹரப்பா நாகரிகம் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா, இந்த 4 ஊர்களில் நம்மளுக்கு வந்து ஹரப்பா நாகரிகத்தை கண்டெடுத்திருக்கோம். மொகஞ்சதரோவில் ஒரு சிலை, அந்த சிலையோட பேர் வந்து பூசாரி அரசன் அப்படிங்கிற சிலை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம 2 சிலைகளை வந்து சொல்லுவோம். ஒன்று பூசாரி அரசன், இன்னொன்று வந்து அந்த நடனமாடும் பெண்ணின் சிலை. இந்த 2 சிலைகளுமே நம்மளுக்கு மொகஞ்சதரோவில் கிடைச்ச 2 சிலைகளுக்கான, அதாவது 2 அவங்க பயன்படுத்தின பொருட்களில் அதாவது கைவினை பொருட்களில் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷங்கள்னு சொல்லலாம். ஒன்று பூசாரி அரசன், இன்னொன்று நடனமாடும் பெண்ணின் சிலை. அது ஏற்கனவே 6ல் பார்த்துருக்கோம். இப்போ இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம், லேட்டராக பார்ப்போம். அடுத்து வேளாண்மையில் வந்து அவங்க நிறைய வேளாண்மை செஞ்சுட்டு வந்துருக்காங்க. அதில் அவங்க எந்த முறை
சாகுபடி முறை எந்த சாகுபடி முறையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா இரட்டை சாகுபடி முறையை பயன்படுத்தி அவங்க வந்து வேளாண்மையை செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹரப்பாவில் இருக்கக்கூடிய மாடுகளை நம்ம வந்து ஜெபு அப்படிங்கிற பேரில் வந்து சொல்கிறாங்க. ஜெபு அப்படின்னு என்ன அப்படின்னா மாட்டோட ஒரு இனத்தோட பேர். இப்போ எப்படி நம்ம ஜெர்சி காளை இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, மாடோட இனங்கள் பேர் வச்சு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் அந்த காலகட்டத்தில் ஜெபுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய மாடுகள் வந்து ஒரு பெரிய வகை மாட்டோட இனத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வகை வந்து இந்த ஜெபுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய உருவத்தில் பார்த்தாலும் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெபு அப்படிங்கிற இந்த காளை மாட்டை வந்து அதோட உருவத்தை வந்து முத்திரைகளில் பதிவிட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹரப்பா நாட்டோட நாகரிகத்தோட முத்திரையை எடுத்து பார்த்தாலும் இந்த ஜெபு மாட்டோட உருவம் வந்து அந்த முத்திரையில் பதிச்சிருக்காங்க. அப்போது இது வந்து நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். அப்போது எந்த நாகரிகத்தை சேர்ந்த முத்திரையில் காளை மாடுகளோட உருவங்கள் பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாலும் அது சிந்துவெளி. அப்படி இல்லாமல் சிந்துவெளி முத்திரையில் எந்த வகையான உருவம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாலும் காளை வடிவிலான உருவத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்து அவங்க பயன்படுத்தின மட்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணம் பூசப்பட்டிருந்துச்சு. அவங்களோட ஓவியங்கள் கருப்பு நிறங்களாகவும் தீட்டப்பட்டு இருந்துச்சு. அப்போது இந்த சிவப்பு அடர் சிவப்புன்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் என்ன அதாவது சிவப்பு அப்படிங்கிறது இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அடர் சிவப்புன்னு சொல்லலாம். கருப்பு நிறங்கள் தீட்டப்பட்டிருந்த ஓவியங்கள் இதெல்லாமே கண்டெடுத்திருக்கோம். பீடம் வைத்த தட்டுக்கள், எஸ்வடிவ தட்டுக்கள், பானைகள் இதெல்லாமே அவங்க கைவினை பொருட்களாக செஞ்சுருந்துருக்காங்க அந்த காலத்திலே. அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா வண்ணங்கள் படங்கள் வந்து தீட்டினாங்க ஓவியங்கள்னு. அது என்னென்ன மாதிரியான ஓவியங்களை தீட்டினாங்கன்னா அரசமர இலை வடிவத்தை தீட்டியிருக்காங்க, மீனோட செதில்களை தீட்டியிருக்காங்க. அடுத்து கோணங்கள் வெட்டும் வடிவங்கள், கோடுகள், கணித வடிவியல், அதோட பேராக நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஜியோமதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கணித வடிவியலோட பேர் வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கு, என்னன்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜியோமதி. இந்த மாதிரியான ஓவியம், இந்த படங்களை எல்லாம் இதோட படங்களை எல்லாம் அவங்க வந்து ஓவியமாக தீட்டியிருக்காங்க. அடுத்து இவங்க வந்து செம்பு பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது செம்புனால செய்யப்பட்ட உலோகங்கள், பாத்திரங்கள், மட்பாண்டங்கள் இந்த மாதிரி நிறைய வகையான செம்புனால செய்யப்பட்ட பொருட்களை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து சர்ட். இந்த சர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூர்மையான அவங்களோட ஆயுதங்களை செய்யறதுக்கு, கூர்மையான ஆயுதங்களை செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான கல்வகை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கல்வகை அப்படின்னா சிலிக்கா கல்வகை. ஸோ இந்த அந்த சிலிக்கானால ஆன ஒரு கற்கள், அந்த கற்களை வச்சு அவங்க கூர்மையான அந்த கத்தி, பிளேடு இந்த மாதிரியான ஆயுதங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. எலும்பு மற்றும் தந்தத்தை கொண்டும் கூர்மையான ஆயுதங்கள், கருவிகளை அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மொஹஞ்சதாரோல நம்மளுக்கு கிடைச்ச, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பூசாரி அரசன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு சிலை வந்து மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து நடனமாடும் பெண் சிலை. இந்த நடனமாடும் பெண் சிலையை அவங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க, உருவாக்க முறை வந்து என்ன அப்படின்னா அதுக்கோட ப்ராசஸ்க்கு ஒரு நேம் சொல்கிறாங்க. அது என்ன ப்ராசஸ்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்துலேயும் அதை லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அச்சு வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அந்த அச்சில் அது என்ன மாதிரியான அச்சுனா மெழுகு அச்சு. அந்த மெழுகு அச்சில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்த உலோகம் அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அந்த உலோகத்தை உருக்கி, அதாவது நெருப்புனால அந்த உலோகத்தை உருக்கி அந்த அச்சில் ஊற்றி அந்த அச்சு எந்த வடிவத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சிலை வடிவம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னா லாஸ்ட் வேக்ஸ் முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த மொஹஞ்சதாரோல கிடைச்ச அந்த நடனமாடும் பெண் சிலையை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து ரோர்ஹி சர்ட். இந்த சர்ட் பார்த்தோம் இல்லையா, இங்கே அந்த சர்ட் மூலப்பொருட்கள் வந்து இப்போ தற்போது வந்து நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா பாகிஸ்தானில் நம்மளுக்கு அந்த மூலப்பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. அந்த சர்ட் அப்படிங்கிறதுங்க என்னன்னு பார்த்தோம், சிலிக்கானால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதங்கள்னு பார்த்தோம். ஸோ அந்த கல்வகையை சேர்ந்தது, சிலிக்கா கல்வகையை சேர்ந்தது. ஸோ அந்த மூலப்பொருள்கள் வந்து இப்போ நம்மளுக்கு தற்போதைய பாகிஸ்தானில் அதோட அந்த சர்ட் பொருட்கள் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது ஹரப்பர்கள் பயன்படுத்திய அந்த சர்ட் பயன்படுத்தியிருக்காங்களே அது வந்து இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை வச்சு அவங்க கூர்மையான ஆயுதங்களை செஞ்சாங்க. ஸோ அப்போ அவங்க ஆயுதங்கள் செய்யறதுக்கு கல் மற்றும் வெண்கலத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அணிகலன்கள் செய்யறதுக்கு கல்லுலேயும் அவங்க அணிகலன் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலோகங்கள், என்னென்ன மாதிரியான உலோகங்கள், செம்பு, தங்கம் இந்த மாதிரியான உலோகங்களை வச்சு அவங்க வந்து அணிகலன்கள், அதாவது கை காப்பு, அப்புறம் வந்து செயின், வளையல், அந்த மாதிரியான பல்வேறு வகையான அணிகலன்களையும் அவங்க இந்த உலோகங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வளையல்கள் வந்து சங்க வச்சு செஞ்சுருக்காங்க. அடுத்து ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக்
இதெல்லாமே இப்போ வந்து மேற்காசிய பகுதிகள். இந்த மேற்காசிய பகுதிகளில் இப்போ நம்மளுக்கு ஹரப்பர்களோட முத்திரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ அப்போது அந்த அந்த ரீஜன்ஸ்லாம் அவங்க வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸாகவும் இருக்குது. அவங்க அங்கே வாணிபம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபாகவும் நம்மளுக்கு இந்த இடங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கியூனிஃபார்ம் அப்படிங்கிறது முதல் எழுத்து வடிவம் எழுதிய அந்த பலகை, அதை தான் நம்ம வந்து கியூனிஃபார்ம்னு சொல்லுவோம். அந்த கியூனிஃபார்ம்ஸ் வந்து ஹரப்பர்கள், அந்த கியூனிஃபார்ம் அதில் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஹரப்பர்களுக்கும் மெசபடோமியர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அந்த கியூனிஃபார்ம் மூலியமாக நம்மளுக்கு வெளியே தெரிய வருது. ஸோ அப்போது அந்த எழுத்துக்கள்னால, அந்த கியூனிஃபார்மில் இருந்த அச்சுக்கள்னால, அதில் வந்து பொறிக்கப்பட்டிருந்த அந்த முத்திரைகள்னால இவங்க 2 பேருக்கும் தொடர்பு ரொம்ப நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அந்த கியூனிஃபார்மில் ஒரு வார்த்தை வந்து அதாவது பதிச்சிருக்காங்க, செதுக்கி இருக்காங்க. அது என்ன அப்படின்னா மெழுகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அந்த கியூனிஃபார்மில் இடம்பெற்றிருக்கு. மெழுகா அப்படிங்கிறது சிந்து பகுதியில் இருந்த ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயர். அப்போ முதல்ல அந்த கியூனிஃபார்ம் வந்து எந்த இடங்கள்ல இருந்து நம்மளுக்கு பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் இதன் மூலியமா நம்மளுக்கு தெரியுது இல்லையா. இப்போ சிந்துவெளி நாகரிகத்துல தான் இந்த கியூனிஃபார்ம் வந்து கிடைச்சிருக்கு. அவர்களுக்கு, இந்த சிந்துவெளி மக்களுக்கு ஈரடிமான, அதாவது பைனரி எண் கணக்கு முறை வந்து தெரிஞ்சிருந்துச்சு. எடை விகிதம் அவங்க எப்படி போட்டாங்க அப்படின்னா இரட்டிப்பு முறையில் போட்டாங்க. அதாவது 1:2, அடுத்து 2:4, 4, 8, 16, 32 அப்படின்னு இரட்டிப்பு பெருக்கல் முறையில் அவங்க வந்து எடையின் விகிதத்தை போட்டுட்டு இருந்தாங்க. ஹரப்பாவோட பகுதியில் மொத்தம் 5000 சிறு எழுத்துக்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 5000 சிறு எழுத்துக்களை இன்னுமுமே நம்மளால மொழிபெயர்த்து அதோட பொருள் என்ன, அதோட அர்த்தம் என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதை வாசிக்கப்பட இன்ன வரைக்கும் தெரியல. அது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கப்படாத கேள்விகளுக்கு ஹரப்பர்களை பற்றிய நிறைய விடை வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்து இந்த சிறு எழுத்துக்கள் வந்து எதை சார்ந்தது அப்படின்னா திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகளில் இதை வந்து கூறியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த திராவிட மொழி எழுத்துக்கள் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த ஹரப்பர்களோட எழுத்துக்களை நம்மளால் படிக்க முடியல, அதோட பொருள்களை நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியல. அடுத்து அவங்க சுடுமண் பொம்மைகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. அது வந்து அவங்களோட பொழுதுபோக்காகவும் இருந்துச்சு. அவங்களோட கலைத்திறமையை வெளிப்படுறதுக்கு அவங்க சிலைகள், மட்பாண்டங்கள், ஓவியங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. கலைப்படைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மதகுரு அல்லது அரசன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மதகுரு அல்லது அரசன் வந்து மாக்கல் அப்படிங்கிற ஒரு கல்லில் வந்து செஞ்சிருக்காகவும், அந்த மாக்கல்லுக்கு இன்னொரு பெயர் வந்து ஸ்டீடைட்ஸ் கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நடனமாடும் பெண் சிலை, அது வந்து எந்த இதில் செஞ்சுருக்காங்க, மெட்டலில் செஞ்சுருக்காங்கன்னா செம்பு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த உலோகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயகரமான உலோகம். ஸோ அந்த செம்புனால அவங்க வந்து அந்த உலோகத்தை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த 2மே மொஹஞ்சதாரோல இருந்து கண்டெடுக்கப்பட்ட சிலைகளாகும். அடுத்து இந்த சிந்துவெளி மக்கள் எதை வந்து, அதாவது கடவுள் இருந்துச்சா, வழிபாடு தலங்கள் நம்ம இல்லைன்னு ஏற்கனவே 6ல் பார்த்தோம். எது 2 அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தோம். குதிரை, எறும்பு பற்றி தெரியாது. அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு தலங்களும் எந்த ஒரு அரசியலமைப்பு கட்டிடங்களும் நம்ம அந்த இடத்துல இல்லைன்னு பார்த்தோம். அப்போ அந்த மக்கள் வந்து எதை வழிபட்டாங்க அப்படின்னா அரச மரம். அப்போ இயற்கையை வழிபட்டாங்க. இயற்கைக்கு அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க. அதே போல் இன்னொன்று பெண் தெய்வ சிலைகளை வந்து வழிபட்டிருக்காங்க. இது 2 தான் தெய்வமாக அவங்க நினச்சி வழிபாடுகள் மேற்கொண்டிருக்காங்க. இறந்தவர்களை வந்து எரிக்கும் வழக்கம் உடையவர்கள், அவங்க எரிச்சிருவாங்க. புதைதல் வந்து 2 வழக்கமுமே அந்த இடத்துல இருந்துச்சு. அரிதாக கிடைச்சது வந்து புதைத்தல். அந்த புதைத்தலில் தான் வந்து நம்மளுக்கு அவங்க பயன்படுத்தின அந்த பானைகளில் உள்ள அவங்களோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்களோட அந்த ஆபரணங்கள் இதெல்லாம் உள்ளே வச்சு புதைச்சு அந்த பெரிய பானை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ இது அரிதாக கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் இருக்கு. எரிக்கிற வழக்கமும் அந்த இடத்துல அந்த பீரியட்ல வந்து இருந்ததாகவும் தகவல்கள் வந்து நம்மளுக்கு வெளியாயிருக்கு. அடுத்து இப்போ அந்த ஹரப்பர்கள் வந்து கொஞ்சம் காலம் கழித்து அவங்க வந்து தங்களோட இடத்துல இருந்து இடம் பெயர்ந்திருக்காங்க, வேறு இடங்களுக்கு சென்றிருக்காங்க. எதுக்காக? தொழில் காரணமாக இருக்கலாம், இல்லை அவங்களோட முக்கியமான தொழில் வந்து மேய்த்தல்னு சொல்கிறாங்க. ஆடு மேய்க்கிறது, இந்த மாதிரியான தொழில்கள் செய்கிறாங்க. ஸோ அந்த சில ரீசனுக்காக அவங்க இடம் பெயர்ந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்தை நோக்கி அவங்க இடம் பெயர்ந்திருக்காங்க அப்படின்னா கிழக்கு, தெற்கு இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு அவங்க மொழிபெயர்ந்திருக்காங்க. அப்போது ஒரு நாகரிகம் வந்து பல இடங்களில் வந்து பிரிய தொடங்கிச்சு. இதுதான் வந்து வீழ்ச்சிக்கான ஆரம்பம்னு சொல்றாங்க. ஹரப்பாவோட வீழ்ச்சி வந்து எந்த வருஷங்கள்ல தொடங்கிச்சு? 1900 வந்து அதோட வீழ்ச்சி வந்து ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதோட காலகட்டத்தை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். ஒன்று தொடக்க கால ஹரப்பா, இன்னொன்று வந்து முதிர்ந்த கால ஹரப்பா, இன்னொன்று பிந்தைய ஹரப்பா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். தொடக்க கால ஹரப்பா 3300 2600 வரைக்கும், 2600 900 வரைக்கும் முதிர்ந்த ஹரப்பா, அதே போல் 1700 வரை பிந்தைய ஹரப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காலங்களை பிரிக்கிறோம்.
இதோட வீழ்ச்சிக்கான காரணங்கள் இப்போ பார்த்தாச்சு. இப்போ 1900 வந்து இந்த கிராமங்கள் வந்து மொத்தமாக அழிஞ்சு போகலை, அதாவது பல்வேறு இடங்களில் பிரிஞ்சுட்டாங்க. இந்த நாகரிகம் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவோட கிராம பண்பாடாக பிற்காலத்தில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இந்த நாகரிகத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, வீடுமுறை எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரியான மொத்தத்தையும் சேர்த்து தான் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவோட இது வந்து ஒரு பண்பாடாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக அலையில. இதோட அடுத்த ஃபார்மாக, அதாவது அடுத்த ஃபார்ம், அதாவது இதிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவோட பண்பாடு நம்ம சொல்லலாம். அடுத்து எழுத்துக்களை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஏற்கனவே யூனிஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, அந்த எழுத்துக்களை வந்து பொறிக்கப்பட்ட இடம் எந்தெந்த இதிலெல்லாம் வந்து அவங்க தங்களோட எழுத்துக்களை வந்து பொறிச்சிருக்காங்க, அதாவது எழுதியிருக்காங்க இல்லை வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னா இலைச்சினை அதுலேயும் சுடுமண் அந்த கற்களில் முத்திரையும் பதிச்சிருக்காங்க. மட்பாண்டங்களில் தங்களோட கருத்துக்களை வந்து அதில் பதிச்சிருக்காங்க. அடுத்து அவங்களோட எழுத்து முறை எப்படி இருக்கும் அப்படின்னா வலப்பக்கம்லேருந்து இடப்பக்கமாக எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டென்ஸில் அதிகப்படியான வடிவங்கள் தான் இருக்கும், உருவங்கள் தான் வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி பார்த்தா 5 குறைவான குறியீடுகள் தான் வந்து ஒரு சென்டென்ஸ், ஒரு லைன் எடுத்துக்கிட்டால் 5 குறியீடு இருக்கும். ஒரு அம்புக்குறி இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு பூ மாதிரி ஒரு வடிவம், ஒரு வீடு மாதிரியான வடிவம், இந்த மாதிரி 5 குறியீடுகள் தான் ஒரு வாக்கியத்தில் இருக்கும். அதிகபட்சமாக வந்து மொத்தம் எத்தனை குறியீடுகள் இருந்திருக்கு அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் 26 குறியீடுகள் ஒரு லைனில் இருந்திருக்கு அதிகபட்சம். இது வந்து ஆனால் மேக்சிமம் எல்லா இதுலேயுமே என்னதான் இருக்கும், 5 குறியீடுகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது அதிகபட்சம், இது வந்து குறைவான குறியீடுகள். அடுத்து ஆய்வாளர்கள் ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் இவரும் சரி, அதுக்கப்புறம் ஐராவதம் மகாதேவன் இவங்க 2 பேருமே சரி, இவங்க 2 பேருமே எதை சொல்கிறாங்கன்னா இவங்க யூஸ் பண்ணாங்க எழுதினாங்கன்னு சொன்னாங்க. அந்த எழுத்து வடிவம் வந்து எதற்கு ஒப்புமை வாய்ந்து இருக்குது அப்படின்னா திராவிட மொழி எழுத்துக்களுக்கு சார்ந்து இருக்குது. அப்போது திராவிட மொழியோட முன்னோதியர்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் அந்த சிந்துவெளி நாகரிகத்தை சொல்லலாம், அந்த வெளி மக்களை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த ஐராவத மகாதேவன் வந்து அதுக்கான ப்ரூஃபாக எதனால் இதை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார் அப்படின்னா மயிலாடுதுறையில் கற்கோடரி அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில குறியீடுகள் வந்து திராவிட மொழி குடும்பத்துக்கு ஒத்தவையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மே 2007 பூம்புகாரில் மேல பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. பூம்புகாரில் மேல பெரும்பள்ளம் அது வந்து முன்னாடி மொஹஞ்சதாரோவாக இருந்த பகுதி. அந்த பகுதியில் நிறைய கண்டெடுப்புகள் நிறைய பானைகள் கண்டெடுத்திருக்காங்க. அதில் அம்பு போன்ற வடிவங்கள் குறியீடுகள் எல்லாமே இருந்திருக்கு. இந்த ரோசெட்டா கல்லை மும்மொழியில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரோசெட்டா கல் அப்படிங்கிறது எகிப்திய நாகரிகத்தை சேர்ந்தது, எகிப்தியர்கள் பயன்படுத்தியது. இதில் வந்து என்னன்னா 3 மும்மொழிகளில் வந்து அந்த கல்லை வந்து பதிவிட்டிருப்பாங்க, அதாவது பொறிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான மும்மொழிகளில் இந்த ஹரப்பர்கள் வந்து இது பண்ண கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரே ஒரு வடிவத்தை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க என்னென்ன மாதிரியான வடிவங்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு புக் 31 வந்து, அதாவது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் 31 பேஜ் நம்பர் 31 இதை உங்களுக்கு கரெக்டாக ஒரு டேபிளேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது மீன் அப்படின்னா அந்த மீனோட வடிவம் இருக்கும். அந்த மீன் அப்படிங்கிறது அவங்களுக்கு விண்மீனை குறிச்சிச்சு. ஒரு கோடோட ப்ளஸ் ஒரு மீன் இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து பசுமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கோடு ப்ளஸ் ஒரு மீன் இருந்துச்சுன்னா அதை வந்து மெய் மீன்னு சொல்கிறாங்க. 6 கோடு ப்ளஸ் ஒரு மீன் இருந்தது அப்படின்னா வெள்ளி மீன். 7 கோடோட ஒரு மீன் இருந்துச்சுன்னா அதை பொட்டு மீன்னு சொல்கிறாங்க. இந்த பெயர்கள் முக்கியம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா இப்போ இந்த பசுமீன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா சனி கிரகத்தை குறிக்குது, அதாவது மிருகசீரிஷத்தையும் சனி கிரகத்தையும் குறிக்குது. கருப்பு நிறத்தை குறிக்குது. மெய் மீன் அப்படிங்கிறது இதை குறிக்குது. பசுமீன் வந்து புதன் கிரகத்தையும் பச்சை நிறத்தையும் குறிக்குது. வெள்ளி மீன் வந்து வெள்ளி கிரகத்தையும் வெண்மையும் குறிக்குது. அது வந்து கார்த்திகை, ஏன்னா 6 அப்படிங்கிற நம்பர்னால நம்ம வந்து கார்த்திகையை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பொட்டு மீன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தையும் சிகப்பு நிறத்தையும் சப்தரிஷி மண்டலத்தையும் குறிக்குது. இது இதோட பொருள்கள். அப்போது இந்த ஒவ்வொரு மீன் 7 கோடுகளோடு இருக்கக்கூடிய பொட்டு மீன் வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஸோ இந்த டேபிளேஷன் நம்ம நீட்டலாக பார்த்து வச்சுக்கணும். இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு 9th இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1 லெசன் 1 கவர் ஆகக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்தை அடுத்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ இதே போல் உங்களுக்கு தொடர்ந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள்.
உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.